சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தில் பயின்று கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட நல்லுள்ளங்களுக்கும் வருங்கால ஜோதிடர்களுக்கும் அண்ணா பரணி பாரதி அண்ணா அவர்களுக்கும் இதை யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து பரணி பாரதி அண்ணாவோட யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கரூர் அஸ்வமணிமேகலையின் அன்பான வணக்கங்கள். மூஞ்சியும் தெரியாது. அதாவது இப்போ எனக்கு நான் என்னென்னமோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். இது வந்து ரொம்ப லென்த்தாக விரிவாக்கமாக அரசாங்கம் அரசியல்வாதி இந்த மூணுக்கு உண்டான கான்செப்டை தெளிவாக கையில் கொடுத்துட்டு போயிடலாம். 12 ராசிகளினுடைய பலன் எடுக்கக்கூடிய சூட்சம பலனைன்னு 2 கண்டென்ட் கொடுக்க சொல்லியிருந்தார். இந்த 2 கண்டென்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். வர பஸ்ஸில் வர இங்கே வந்து பார்த்தா எல்லாமே மறந்துருச்சு. ஃபஸ்ட்டு அவர் பேசுனது 27 மரங்களை பற்றி பேசுனது ஒன்று, அடுத்தது நம்ம பெயரியல் ஜோதிடர் விஜய் பண்டிட் பேசுனதெல்லாம் ஐயோ அப்பா, அதெல்லாம் கற்பனையில் கூட நினச்சி பார்க்க முடியாது இல்லைங்களா? எப்படி அதெல்லாம் எடுக்கிறாருன்னே தெரியல. ரொம்ப பிரமிப்பாக இருந்தது அவருடைய கான்செப்ட். அதில் இந்த இளையராஜாவுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தார்ல, இப்போ பாருங்கள், நீங்கள் அவரோட விஷயத்தில் அவர் இருக்கிறதுனால அவர் சொன்ன பாடத்தில் யோசிக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மந்த்து தானே அவர் அறிவிச்சிருக்காரு, என்னோடய இதை வந்து யாரும் என் பேரை யூஸ் பண்ணக்கூடாது, என்னோடய இதை யூஸ் பண்ணால் இவ்வளோ அமௌண்ட் கட்டணும்னு சொல்லியிருக்காரா இல்லையா? அதாவது நம்ம ரத்த நாளங்கள் எல்லாத்துலேயும் இளையராஜா ஊடுருவிக்கார் இல்லையா? இப்போ என்னை பற்றி பேசுனா பிரச்சனை அப்படின்னா இது எப்படி மனுஷங்கக்கிட்டேருந்து இவர் பிரிப்பாருன்னு எனக்கு தெரியல. அப்போ இளைய அப்படின்னா 3 தானே. இப்போ குரு அங்கே தான் இருக்கார். ராஜா அப்படின்னா சூரியன் 8 6-8, குருவும் சூரியனும் 6-8 இல்லையா? இப்போது அவர் அந்த 6-8 அவருக்கு பிரச்சனையாக இருக்குது பாருங்கள். அவர் இளைய ராஜாங்கிற ஒரு விஷயம் ரெண்டும் அவருடைய ஈர்ப்பு எல்லாத்தையும் நம்ம இப்போ கவனமாக பார்த்து பேசுகிற மாதிரி கவனமாக ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுற மாதிரி அவர் பாட்டை கூட நம்ம ஈஸியாக வைக்க முடியாதாட்டிருக்கு. ஏன்னா நம்ம எங்கே போனாலும் அது நமக்கு மைண்டில் வரும். அப்போ இவர் கேஸ் போட்டுருவாரோன்னு பயந்து நம்ம எப்படி அந்த நம்மளோட பாடியில் இருக்கிற அந்த ஊடுருவின விஷயத்தை எப்படி பிரிக்க முடியும்? இப்போ மனுஷங்க எப்படி இருக்காங்க, அவருக்கு ஒரு நேரம் இருக்குது காலப்பகையை பற்றி பேசுனதுனால, அவருக்கு காலத்துக்கு ஒரு பகைன்னு நினைக்கிறேன். இப்படி ஒவ்வொரு ஜோதிட ஆசான்கள் வந்து ஒரு விஷயத்தை சொல்லும்போது நம்ம ஒரு விஷயத்தை யோசிக்க ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதற்கப்புறம் தம்பி பேசின விஷயம்லாம் அதாவது ராகுகேது உட்காந்து -+2 பார்த்துருக்கோம். ஆனால் இவர் வேறு மாதிரி ஒரு விஷயத்தை சூட்சமத்தை சொன்னது நல்லா சிறப்பாக இருந்தது. இதை நானும் நிறைய கற்றுக்கிட்டேன். எனக்கும் நிறைய புரிதல் இருந்தது. நானும் இனிமேல் கொஞ்சம் ஜோதிடத்தை வேறு மாதிரி பார்க்கலான் இருக்கேன். இது ஒரு விஷயம். இப்போ நம்ம இன்றைக்கி பேசுகிற தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் அரசியல்வாதி இவங்க 3 பேர்த்துக்கும் பேர் ஒன்றா தானே வருது. அப்போ கிரகமும் ஒன்றா தானே வரணும். கிரகம் ஒன்றா வருமா? அரசு அப்படின்னா ஃபஸ்ட்டு இதற்கான காரக கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியன் செவ்வாய் குரு எல்லாத்துக்கும் அடிப்படை தெரியும். அரசாங்க வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிம்மம் விருச்சகம் மேஷம் இல்லையா? செவ்வாயும் சூரியனும் தான் அரசு வீடுகள். இதில் அதிகாரம் படைத்த அப்படின்னு வரும்பொழுது செவ்வாய் தான் அதிகமாக தளர்த்துக்கி நிற்பார். இதில் இன்னொன்று அரசு பதவியை நிர்ணயம் பண்ணக்கூடியவர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் இல்லைங்களா? அரசு பதவியில் அதிகாரத்தோட நிர்ணயம் பண்ணக்கூடியவங்க இடத்துக்கு குரு பகவான் உள்ள வந்துடுவார். இது இவங்க ஃபஸ்ட்டு நம்ம ஒரு அரசாங்கம் அரசியல்வாதி அப்படின்னு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா சரராசிகள் தான் அதில் உச்சம் இல்லைங்களா? சரராசிகளில் தான் இந்த 4 கிரகங்களும் உச்சம். ஏன்னா இப்போ ஏன் ஸ்திரராசியில் இருக்கிறவங்க வரக்கூடாதா? அரசியல்வாதியாக இல்லையா? கவர்மெண்ட் ஜாபில் இல்லையானா அதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது. எல்லாமேலாம் போயிடாது. இப்போது சரராசியில் இந்த 4 கிரகங்கள் உச்சம் பெறுது. அதனால் இவங்க கவர்மெண்ட்டை ஒரு நிர்வாகிக்கிற தன்மை, அந்த நிர்வாகத்துக்குள்ளே போகிற தன்மை, அந்த பதவியை வகிக்கிற தன்மை, ஆசைப்படுற தன்மை எல்லாமே உண்டு. எதுவுமே இல்லை, தசாபுத்தி இல்லை, அந்த கிரக திதி அந்த வீடு திதி சூன்யம் 6-8-12 தொடர்பு இதெல்லாமே இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், விட்டுரு வேண்டாம். ஆனால் அதற்கு நிகரான ஸ்ட்ரக்சர் அவங்ககிட்ட இருக்கும். இந்த ராசியில் அந்த கிரகங்கள் இருந்து கெட்டு போனாலும் அதை பேசியேனாலும் வீணாக போய்ட்டுருப்பான். மொத்தத்தில் இந்த கிரக குணங்கள் வந்து அவங்கக்கிட்ட இருக்கும். இதுதான் இப்போது 1, 5, 9 அப்படிங்கிறது லக்னத்தில் 1, 5, 9
இந்த ராசிகளில் வந்து இந்த அரசு கிரகங்கள் இருப்பது முதல் தரமான அரசு பதவிகளுக்கு உண்டான விஷயம். அப்போ தர்ம திரிகோணாதிபதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் குரு செவ்வாயெல்லாம் இந்த 1-5-9 இருக்கிறது அப்படிங்கிறது முதல் தரமான அரசுக்கு உண்டான டிப்ஸு. ரெண்டாவது, ஒரு அரசியல்வாதி ஆகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அல்லது அரசாங்க வேலை நமக்கு கிடைக்கிது, இந்த கிரகம் இருக்குமா, அப்போ நான் ட்ரை பண்ணலாமா அப்படின்னா, இப்போ சூரியன் உங்களுக்கு உச்சம். சூரியன் எங்கே உச்சம்? மேஷத்தில் தான் உச்சம். இந்த மேஷத்தில் சூரியன் மட்டும் உச்சமான பத்தாது. நீங்கள் அந்த வீட்டு அதிபதி இருக்கார் இல்லையா, செவ்வாயும் வலுவாக இருக்கணும். அப்போ செவ்வாய் ஒருவேளை அவரும் உச்சம் பெற்றோம், அது முதல் தரமான அரசாங்க ஊழியருக்கு, அரசு அதிகாரிகளுக்கு முதல் தரமான பவர். இது ஆணையிடுதல், போக்குவரத்துங்கிறதெல்லாம் கட்டமைப்புங்கிறது அப்படி இருக்கும். இது 2 இருந்தால், இந்த செவ்வாயினுடைய பலம், நான் சூரியன் உச்சத்தை மட்டும்தான் சொல்கிறேன், செவ்வாயினுடைய பலம் பார்வையில் இருக்கிறது, பகை இல்லாமல் பார்ப்பது, அல்லது செவ்வாய் பலமாக இருப்பது, இது எல்லாமே 2வது தரமான பலம். இந்த செவ்வாய் இந்த சூரியனுக்கு 6-8 ஆகிறது, அல்லது திதி சூன்யமாகிறது, பகை வீட்டில் இருக்கிறது அப்படின்னா பதவியை கொடுத்துட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. வேலையை, கவர்மெண்ட் வேலையை கொடுத்துருவான், அவனால் அங்கே நிம்மதியாகவே வேலை பார்க்க முடியாது. அப்போது ஊழியர்களாலோ மேலிடத்துல இருந்தோ தனக்கும் கீழே இருக்கிறவங்களாம் தன்னை மிரட்டுறது, போட்டு கொடுக்குறது, இதெல்லாம் வந்துடும் பகை வீட்டிலலாம் இருந்துச்சுன்னா. அப்போது இந்த இடத்துல நம்ம ஒரு ரூலை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா, ஒரு கிரகம், இது நீங்கள் எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம், எந்த வேலைக்கு வேணாலும் வச்சுக்கலாம், எந்த இடத்துல இருக்குதோ அதற்கு தொடர்புடைய ஒரு கிரகம் இருக்கும். அந்த கிரகம் வலுவாக இருக்குதாங்கிறத மட்டும் பாயிண்டில் எடுத்துக்கங்க. இப்போது உதாரணத்துக்கு சொல்லப்போனால், இப்போ நீங்கள் அடுத்த இன்னொரு கான்செப்ட் இருக்குல்ல, அதுலேயே முடிச்சுட்டு வந்துடுறேன். இப்போ குரு இருக்கார், குரு உச்சம். சூரியன் செவ்வாயெல்லாம் விட்டுருங்க, குரு மட்டும்தான் உச்சம். குரு உச்சம்னா அடுத்து நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு சூரியன் செவ்வாய் எழுத்துட்டு போகாதீங்க, அது ஈவன் பண்ணாது. அடுத்த கிரகம் வந்து பார்த்திங்கன்னா சனி உச்சம் பெறணும், அல்லது சனி பலமாகணும். நீங்கள் ஒரு கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு கிரகத்துக்கு இன்னொரு கிரகம் ஏன் சப்போர்ட்டிவாக வச்சுருக்காங்க காலபுருஷ தத்துவத்துலேன்னு ஒரு ரூலை, அடிப்படை ரூலை முதல்ல எல்லோரும் படிச்சுக்கோங்க. புரியுதுங்களா? குரு உச்சம் அப்படின்னா, நான் ஒரு நிர்வாக டேலண்ட்டு, நான் ஒரு நிர்வாக பதவியில், அரசியல் பதவியில், நான் ஒரு ஆலோசகராக, சட்ட ஆலோசகராகவோ, அல்லது ஒரு அதிகாரம் படைத்த ஒரு பவர்லையோ, அல்லது வாத்தியாராகவோ, ஏதோ ஒரு இதில் பணத்தை ஒரு பேங்க்கில் ஒரு மேனேஜராகவோ ஏதோ ஒரு இடத்துல பதவி வகிக்கிறனால குரு உச்சத்தில் தான் இருக்கும். ஜோசியத்தில் இருந்தாலும் சிறந்த ஆசிரியராக இருப்பாங்க. ஜோதிட ஆசிரியர்கள் குரு பலமானாலே இருப்பான், மூளை அவ்வளோ இருக்கும். ஆனால் அந்த எக்ஸிக்யூட் பண்ணி தொழிலாக விருத்தியாக அந்த கொண்டுட்டு போகிறதுக்கு சனி பலமாக இருக்கணும். அப்போ தான் ஆன ஒரு பதவி, நம்ம ஒரு குரு ஆசிரியர் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு பக்கபலமாக இருக்கணும், அதுதான் சனி. அப்போ நீங்கள் நீங்கள் ஒரு ஊருக்கு தலைவர் அப்படின்னா அது குரு பலமாக இருந்தால், இந்த ஊருக்கு தலைவராக மட்டும் இருந்தால் பார்த்தாது, சுற்றி வர தொண்டர்கள் இருக்கணுமா இல்லையா, அதை கேட்குறதுக்கு ஊருக்குள்ளே 10 பயம் இருக்கணுமா இல்லையா, இது யார்? சனி. அப்போது சனி நமக்கு ஆரட்டாக போச்சுன்னா, நீ போய் அரச மரத்தை கல்லில் உட்காந்து ஒரு நியாயம் சொன்னீங்கன்னா அவன் கிடக்கிறான்ட்டு போயிடுவான் இல்லையா? அப்போது ஒரு கிரகம் வலுத்துருச்சுன்னா மட்டும் நீங்கள் எனக்கு அது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதல்ல, அதற்கு இன்னொரு கிரகமும் சப்போர்ட் பண்ணணுங்கிறது தான் அங்கே இருக்கிற மெயினான கான்செப்டு. சரி, இப்போது இந்த நிலை, இந்த சூரியன் செவ்வாய் குரு சனி சரராசியில் உச்சம் பெறுது, அரசியலுக்கு, அரசாங்கத்துக்கு, எல்லாத்துக்கும் பவர்ஃபுல் ஆகுது. இதில் அடிமட்டம் மேல்மட்டம் அப்படின்றதெல்லாம் ஒன்று இருக்கும்ல, இந்த மேல்மட்டம் தான் சூரியன் செவ்வாய் கான்செப்டுக்குள்ளே வருது. கீழ்மட்டம் வரும்போது சனி வந்துடணும். அப்போ தான் நீங்கள், நான் சரி இது பேர் சொல்ல வேண்டாம், அரசியல்வாதிக அப்படின்னு எடுத்துக்கங்களேன், எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டு சின்னது நண்டு சுண்டை எல்லாத்து கால்லையும் வந்து விழுவோம், பார்த்துருக்கீங்களா? அவன் இவன் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் வருது, வேறு என்ன பண்ண முடியும், உழுவுறாங்க. ஆனால் ஜெயிச்சதுக்கு அப்புறம் பாருங்களேன், அதோட கெத்து வேறு மாதிரி இருக்குது. ஏன்னா இதுதான் காலபுருஷ தத்துவத்திலேயே சூரியனை மேஷத்தில் வச்சுவிட்டு சனியை கொண்டாந்து எங்கே வச்சான்? துலாத்தில் வச்சுட்டான். நீ முதல்ல அடிமட்டத்தில் இருக்கிற ஆளுக காலில் விழு, நீ ஜெயிச்சிருவ, தலைவனாயிருவேன்னு அது ஒரு சஸ்பென்ஸாக அந்த விஷயத்த சொல்லுதா இல்லையா? ஆனால் நம்ம ஊரில் சூரியன் உச்சம், குருவும் உச்சம், சனி கெட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க, அல்லது சனி இந்த சூரியனுக்கு ஃபேவராக இல்லைன்னு வச்சுக்கோங்க,
அவர் அந்த ஊரில் எம்எல்ஏவாக நிற்பார். நமக்கு தெரியும் பாரம்பரியமாக அவன் பணக்காரன், பாரம்பரியமாக அவன் குடும்பம் கோயில் எழுதி கொடுத்துச்சு, ஊரில் நல்ல நிலபுலங்களை கொடுத்துச்சு, பல பேர்த்த கல்யாணம் பண்ணி வச்சுச்சுன்னு தெரியும். ஆனால் அவனுக்கு ஓட்டு பண்ண மாட்டான். ஏன் தெரியுமா? அவன் காரை விட்டு இறங்க மாட்டான். ஓட்டு கேட்க வருவார். எப்படி வருவார்னா, நம்மால் தானே, நம்ம ஊருக்காரன் தானே, இவன் காலில் போய் நம்ம உழுவ முடியுமா? இவன் பிள்ளைக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வச்சோம், இவன் காலில் போய் நம்ம உழுவ முடியுமா அப்படின்ட்டு காரை விட்டு இறங்காமல், இப்போ பார்த்து போட்டுருங்கப்பா அப்படின்ட்டு போவார். எது வேணாலும் வாப்பா நான் பண்ணுறேன். ஆனால் அவன் உண்மை. நீங்கள் அவனை ஜெயிக்க வச்சிட்டிங்கன்னா, ஒரு ஃபோன் பண்ணாலோ காலையில் வீட்டு வாசலில் போய் நின்னாலோ என்னப்பா உனக்கு வேணும்னு கேட்பான். ஆனால் நீங்கள் காலில் விழுவுறன்ட்ட போய் 5 வருஷத்துக்கு அவனை பார்க்கவே முடியாது. அவன் எங்கே படுத்துருக்கிறானே தெரியாது. புரியுதுங்களா? அப்போது சூரியன் சனி காம்பினேஷன் எப்படி இருக்குது, குரு சனி காம்பினேஷன் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இது இருக்கணும். இது இருந்தால் தான். அப்போ இவங்க என்னன்னாங்க, சூரியன் குரு வளர்த்த ஒருத்தர் போய் என்னென்னா அது சிவராஜ் யோகன்றாங்க. சிவராஜ் யோகம் சூரியன் குரு பார்த்துச்சினாலோ சேர்ந்துச்சினாலோ சிவராஜ் யோகம் தானே. அது அருமையான யோகம். அதுதான் ஊருக்கு நல்லது செய்கிறதுங்கிறது, ஊருக்கு தானம் கொடுக்கறதுங்கிறது. ஒரு குளத்தை வெட்டுவான், ஊருக்குள்ளே மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு ஒரு சத்திரஞ்சாவடியை கட்டி விடுவான். இதெல்லாம் அவங்க பண்ணுற வேலை. ஆனால் அவங்கள சனி அனுமதிக்காது, நன்றியே இருக்காது. அப்புறம் நம்மளை 5 வருஷத்துக்கு வச்சு செய்வானுங்க ஜெயிச்சுட்டு போனோம். இதெல்லாம் நீங்கள் பாருங்கள், இதை நல்லாவே நம்ம மனசாட்சிக்கு தெரியும். அவன் காசு கொடுக்க மாட்டார், இறங்கி நம்ம காலில் விழுக மாட்டார். இவன் கோரிக்கை என்ன தெரியுமா? நம்மளை மதிக்கல அவன். அதுக்கப்புறம் நீ 5 வருஷம் உன்னையே மதிக்க மாட்டானே. அது அப்படி போகும். இப்போ சீட்டு கிடைக்கலனா கூட நம்ம ஊருக்குள்ளே போய் பக்கத்தில் சர்வேரில் ஒரு 5 அடியை இத்தனை அட்டுழியம் பண்ணிகிட்ருக்கிறான்னா நம்ம போய் சொன்னோம்னா, என்ன அந்த இடம் எப்படி கிடச்சுன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்பான். நம்ம தலைவர் கேட்பான், நம்ம ஊரில் இருக்கிற தலைவர் கேட்பான். அவனை பார்க்க போகிறதுக்கு எவ்வளோ தரம் தெரியுமா? அதை விட கொடுமை, அவரை கூட பார்த்தா ஒரே பேச்சில் முடிச்சு விட்ருவார். இடையில இருக்கிற அல்லக்கைகளுக்கு பார்க்க வேண்டியது இருக்குது பாருங்கள், அது அதை விட கொடுமையாக இருக்கும். இதுதான் 2 அதிகார கிரகங்கள் வலுப்பெற்று அதை எக்ஸிக்யூட் பண்ணுற கிரகம் கெட்டு போகும்போது இருக்கிற பிரச்சனை. அப்போது இந்த அரசியலில் ஜெயிக்கிறதுக்கு யாராவது நிற்கணும்னா முதல்ல என்ன பண்ணணும்? காலில் விழுவ கற்றுக்குங்க. கால உருச தத்துவமே அதாயா சொல்லியிருக்கு, நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த சனி செவ்வாய் மட்டும் கடைசியில் ஷார்ட்டாக நான் ரூலை ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சனி செவ்வாய் மட்டும் உச்சம் பெற்றுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது? சனி வலுவாக இருக்குது, செவ்வாய் வலுவாக இருக்குது, சூரியன் குருவெல்லாம் அவுட்டு. எனக்கு லக்னத்துக்கு 6 8 இருக்குது. எல்லாத்த விட ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கிரகங்களெல்லாம் வலுத்தாலும் சரி எப்படி இருந்தாலும் லக்னாதிபதி கிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த கிரகங்களோடு அவங்க ஃபேவராக இருக்கணும், அது ஒரு முக்கியமான விஷயம். இல்லைன்னா கிடைக்கிறத ஏட்டிக்கு பூட்டியாக பேசி தானே தந்தலையில் மண்ணள்ளி போட்டுக்குவோம், அது ஒரு விஷயம் இருக்கும். இதில் செவ்வாய் சனி மட்டும் வலுத்துக்குச்சு. ஆனால் குருவோ சூரியனோ வலுக்கலை, சரராசியில் இருக்குது. எனக்கு தசாபுத்தி வந்துருச்சு. நான் இப்போ அரசியலில் நிற்கலாமா? நான் ஒரு தலைவருக்கு நிற்கலாமா? ஏற்கனவே பல துன்பப்பட்டு துயரப்பட்டு வந்திருக்கேன், நிறைய இழந்திருக்கேன், நிறைய அடி வாங்கியிருக்கேன். இதெல்லாம் செவ்வாசினி சொல்லும். வந்திருக்கேன், நிற்கலாமான்னா அவன் தேர்ந்தெடுக்கக்கூடிய இடம் எதுனா யூனியன். அப்போது யூனியனில் நல்ல ஒரு லீடராக வர்றதுக்கு, மக்கள் தொண்டனாக வர்றதுக்குலாம் அது அற்புதமான விஷயம். மக்களை வழி நடத்தக்கூடியவராக வருவதற்கெல்லாம் இது அற்புதமான ஒரு வாய்ப்பாக இருக்கும். செவ்வாசினி காம்பினேஷன் நீ போய் தலைவர் பதவி அவனுக்கு கொடுக்கக்கூடாது. நீங்கள் செவ்வாசனி காம்பினேஷனில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தலைவர் போஸ்டிங்க்கு ஒரு வேளை குரு பார்வை, சுக்கிரனோட ஆதிபத்தியம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு மறைமுகமாக இருந்துட்டு போயிடலாம். மறைமுகமாக சட்ட ஆலோசகராக இருந்துக்கிறது, அடிமட்ட யூனியனில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகத்தை கண்ட்ரோல் பண்ணுற பவரெல்லாம் செவ்வாசனிக்கு உண்டு. இவங்க தான் மிலிட்ரியில் தலைவராக இருக்கிறது, ஒரு போலீஸ் படைக்கு தலைவராக இருக்கிறது, இதெல்லாம் சூப்பராக இருக்கும். நீ எக்ஸாம் எழுது வந்துடலாம், நீ ஏன் அரசியலுக்கு போகிற? இப்படி கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி பசங்களெல்லாம் இப்படி கொண்டு வந்துடலாம். செவ்வாசனி உச்சம் பெற்றோ, செவ்வாசனி வலுத்தோ, லக்னாதிபதியோட தொடர்பு பெற்று 1-5 காம்பினேஷன், நீ தொலைஞ்சடான்னு சொல்லிடாதீங்க. அவனை எந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்து. செவ்வாசனி வலுத்துருச்சு, சேர்ந்துருச்சு, லக்னாதிபதியோட தொடர்புகள் பெற்றுருச்சு அப்படின்னா எங்கே இருந்தாலும் அடிக்கும், செத்து சுண்ணாம்பாகணும். இது உண்மை. ஆனால் அவனை எங்கே கொண்டு போய் டெய்லி அடிக்கிற இடம் எங்கேயும் அங்கே கொண்டு அவனை விட்டுறணும். அப்போ இவன் அடி வாங்க மாட்டான், மற்றவன் அடிச்சுக்கிட்டு இருக்கிறத நிறுத்துவான். இதை கரெக்டாக எடுக்க தெரியும் நமக்கு.
அப்போ அந்த குழந்தைகளை சூஸ் பண்ணுற விதமோ நம்ம போகிற இடமோ லேபர்ஸுக்கு தான் போகணும் நம்ம. அப்போ காவல் சம்மந்தப்பட்ட இடம், லேபர் சம்மந்தப்பட்ட இடம். அது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொண்டர்களாக வருவதற்கு இது நல்ல ரூலாக இருக்கும். இப்போ தலைவர் இருக்கார், அதுக்கு மேலே இந்த ஒன்றியம் செயலாளர், செயல்படக்கூடியவர் அப்படின்போம்ல, இதெல்லாம் இவங்ககிட்ட கொடுத்துட்டோன்னு வச்சுக்கிங்களேன், அண்ணன் தண்ணி இல்லாமல் சோறு தண்ணி இல்லாமல் இவன் கை காசை போட்டு ப்ரிப்பேராக பண்ணி வச்சுருப்பான். அந்த மீட்டிங் முடிஞ்சு கட்சி கொடியை பிடுங்குற வரைக்கும் வச்சுருப்பான். இதெல்லாம் செவ்வாசனி காம்பினேஷனுக்கு இருக்கும். விட்டிய ரவுண்ட்ஸில் இருப்பான். நீங்கள் போகலாம் சொல்ல தேவையில்லை, போனாலும் செய்வான். இதெல்லாம் இது என்னென்னா இவங்களுக்கு உண்டான ஃபோர்ஸு அந்த கிரகங்கள் கொடுக்கும். இவங்களை கொண்டு போய் தலைமையில் உட்கார வைக்கிறோம் அப்படின்னா சண்டையாகவே தான் இருக்கும், பஞ்சாயத்தாக தான் இருக்கும், கேஸாக தான் இருக்கும், எதிரி எப்போ குத்துவான்னு தெரியாது, அப்படி இருக்கும் செவ்வாய் காம்பினேஷன். இதெல்லாம் ஒரு வகையில் புரிஞ்சு போகணும். இப்போ நீங்கள் மருத்துவத்துறைக்கு அப்படின்னு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுங்க, அதாவது மருத்துவம், ஆப்ரேஷன், ஒரு உயிரை, ஒரு ஜீவனை, ஒரு ரத்தத்தோட, ஒரு கத்தியோட மறுபிறப்பை கொடுக்குற தன்மை, ஒரு வலியை போக்குற தன்மை, ஒரு கஷ்டத்தில் ஒரு அழுதுகிட்டு வர்ற ஒருத்தரை ரெக்கவர் பண்ணி முகத்தில் ஒரு நிம்மதியாக ஒரு வலி இல்லாமல் கொண்டு போகிற தன்மையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவத்துறைக்கு உண்டு. இது எல்லாம் மெடிக்கல் ஷாப்லேருந்து எல்லாமே இருக்கும் இல்லையா? ஜோதிடரும் என்கொல்டிங் இதில் இல்லையா? மருத்துவருக்கு ஈக்குவல் தானே, இது தானே நம்மக்கிட்ட அவன் வரும்போது வர்றதுக்கும் போகும்போது அவன் எப்படி போகிறாங்கிறதுக்கு இருக்கிற விஷயந்தான் நம்மளுடைய ஜோதிட அனுபவம் இல்லையா? நம்ம ஜோதிடர்னு சைன் பண்ணக்கூடிய இடம். இப்போ இதுக்கு என்ன இந்த அரசு கிரகங்களுடைய கான்செப்ட்டு? அதாவது நான் சொல்கிறது என்னென்னா, ஒவ்வொரு இடமா பிரிக்கிறேன். ஏங்க அரசாங்கத்தில் கவர்மெண்ட் ஜாப்பில் ஒரு டேபிளில் உட்காந்து உன் பேப்பரை பார்த்து பச்சை இங்கில் கையெழுத்து போடுறது மட்டும் உயர் பதவி இல்லைங்க. இன்றைக்கி ஜாதக நோட்டை எடுத்து பச்சை இங்கில் லக்னம்னு போட்டாலே நானும் அரசு அதிகாரி தாங்க இல்லையா? எத்தனை பேர்த்த வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கிறோம். நான் ரொம்ப நேரம் நோட்டை அவங்க கொண்டு வந்து கொடுத்து அந்த பொண்ணுக்கு டாக்டருக்கோ கலெக்டருக்கோ மருத்துவத்துக்கோ எந்த கான்செப்ட்டுக்கு எடுக்கலாம், நான் ஒரு வீடு கட்டுறேன், நான் 50 லட்ச ரூபா ஒரு இடத்த விற்று 50 லட்ச ரூபா வச்சுருக்கேன், வீடு கட்டுறேன், எப்படி கட்டுட்டுங்க அப்படின்னு கேட்கும்போது உண்மையாலுமே எனக்கு கண்ணீர் வருங்க. நம்ம படித்தது என்ன, நம்ம இருந்தது என்ன, நம்ம இன்றைக்கி இந்த இடத்துல தீர்மானிக்கிற இடத்துல இருந்தால் நாமளும் ஒரு கவர்மெண்ட்டுக்கு கிரகம் சப்போர்ட் பண்ணாமல் நம்ம எப்படிங்க நமக்கு அந்த அதிகாரத்தை எவங்க கொடுத்தான்? நம்ம மூளையா, நம்மளோட பேக்ரவுண்டா? ஒன்றும் கிடையாது. பிரபஞ்சம் இல்லையா? பிரபஞ்சம் மட்டும் இல்லை, அரசு கிரகங்கள். குரு பகவான் வாக்குஸ்தானத்தில் உட்காந்து கொடுக்குறாரு அப்படி இல்லையா? லக்ன சூரியன் தைரியமாக ஒரு டிசைன் இதுதான் அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான அதிகாரத்தை யார் கொடுக்குறா? அதிகார கிரகங்கள் தான் கொடுக்குது. தர்மத்திரிவோணத்தில் குரு உட்கார்றதுனால தானே கொடுக்குது, இல்லைன்னா கொடுக்குமா? கொடுக்காது. அப்போது இந்த இடத்துல எல்லோரும் மேடம் நடத்துகிறாங்க. நாங்கள் அப்பப்போ ஜாலிக்கு தான் பராசரர் குழு மீட்டிங் நடத்துவோம், குடும்ப உறவாக தான் நடத்துவோம், கருத்தரங்கமாக நடத்த மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு சனி வீக்கு. எங்ககிட்ட வந்துட்டு மீட்டிங்கில் வந்து குரூப்பில் இருக்கிறவன் அடுத்த ஒரு குரூப் ஆரம்பிச்சுட்டு போயிடுவான். அது விதி, வளரட்டும், தப்பில்லை. ஆனால் அது அந்த இருக்கக்கூடிய மாணவர்களினுடைய நிலை அது. அப்போ நம்மளாம் நடத்தினா எப்படி இருக்கும்? அந்த விஷயத்துக்கு நம்ம போகக்கூடாது அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கணும்ல. அப்போ நமக்கு இருக்கிறது என்ன? சூரியன் குரு கான்செப்ட். அந்த லெவலில் தான் நம்ம போயிட்டு இருக்கணும். இப்போது இந்த மருத்துவத்துறைக்கு அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா, மருத்துவத்துறைக்கோ ஒருத்தருடைய துன்பத்துக்கோ ஒருவருடைய மறுபிறப்புக்கோ ஒரு மறு வாழ்வுக்கு பயனளிக்கக்கூடிய விஷயத்தில் பார்த்திங்கன்னா குருவும் செவ்வாயும் வலுவாக இருக்கும். குரு உச்சம் அல்லது செவ்வாய் உச்சம், குரு பலம், செவ்வாயினுடைய கான்செப்ட், செவ்வாயினுடைய பார்வை, செவ்வாயினுடைய குருவினுடைய 5-11 காம்பினேஷன், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நேருக்கு நேர் சமசப்தமமாக பார்த்துக்கிறது, உச்சம் பெற்ற ஒரு கிரகத்தினுடைய சாரம் வாங்குவது, அந்த வீட்டில் இருப்பது, குரு விருஷகத்தில் இருக்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வகையான ஒரு உயிரை. ஏன்னா நீங்கள் சிம்பிளாக எடுத்துட்டால் போதும், குருவை ஜீவன் உள்ள ஜீவனுக்கு காரகன். அப்போ செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா பிறப்புக்கும் இறப்புக்கும் ஆதிபத்தியம் பெற்றவன். ஆனால் அவனுக்கு ஒரு குணம் இருக்குது. என்ன? ரணம் தானே அவனுக்கு குணமே. அப்போ ரெண்டையும் காம்பினேஷன் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஒரு உயிரை காப்பாற்றணுன்னா கத்தியை வச்சா தான் காப்பாற்ற முடியும் இல்லையா? ஒரு பிறப்பு வருது அப்படின்னா அவன் அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தானே அடுத்த பிறப்புன்றது ஒன்று வரும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏன் ஒரு குடும்பத்தையும் சேர்த்து வச்சா தானே கல்யாணமே ஒன்று வருது. அதுக்கு எத்தனை பிரச்சனை வருது. அப்போ இதெல்லாம் செவ்வாய் குரு காம்பினேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நான் சொல்கிற இந்த மருத்துவத்துறைக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. இது மட்டும் இல்லை, இதோடு
பாவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது, நம்ம படிச்சுட்டாங்க, எக்ஸாம் எழுதிட்டாங்க, பாஸ் ஆகிட்டாங்க, இன்னும் போஸ்டிங் போடலைங்க, இல்லை கடைசி நேரத்தில் மார்க் பத்தலைங்க, 1 மார்க் 2 மார்க், இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாதகாதிபதி தொடர்பு, அஸ்தங்கத்தினுடைய நிலை, திதிசூன்யாதிபதியினுடைய நிலை, 6, 8, 12 நிலை. நீங்கள் எல்லா கிரகத்துக்குமே பார்த்துக்கலாம். லக்னத்திலேருந்து எல்லா கிரகத்துக்குமே இந்த பாயிண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு லக்னம் நான் அடுத்து 12 பாவம் பேசும்போது பேசலான்னு நினச்சேன். இதுலேயே நம்ம முடிச்சுக்கலாம். அதாவது ஒரு லக்னம் என்பது லக்னாதிபதி வலுவாக இருப்பது அப்படின்னு ஒரே கான்செப்டில் சொல்லுவாங்க. இது பல பேர்த்துக்கு இன்னும் எப்படி லக்னம் வலுவாக இருக்கிறதுனா என்ன, லக்னம் வலுவாக இருக்கிறதுனா என்ன, 1, 5, 9 இருப்பது, லக்னாதிபதி உச்சம் பெறுவது, லக்னாதிபதி கேந்திரம் ஏறுவது, சுபகிரகத்தோடு சேர்வது, சாரம் பெறுவது, பாவிகள் தொடர்பு இல்லாதது தானே. 6, 8, 12 சேராமல் இருப்பது, 6, 8, 12க்கு போகாமல் இருப்பது, அஸ்தங்கம் பெறாமல் இருப்பது, லக்னமோ லக்னாதிபதியோ திதிசூன்யத்தில் அமராமல் இருப்பது, பாதகாதிபதி தொடர்பு பெறாமல் இருப்பது, பாதகாதிபதி லக்னத்தில் அமராமல் இருப்பது, பாதகாதிபதியினுடைய சாரம் வாங்காமல் இருப்பது. இதுக்கு மேலே ஏதாவது இருக்குதானே? இதை மீறி ஒருத்தன் வாழணும், ஒருத்தன் உயிரோடு இருக்கணும். அதை பாருங்க. அப்புறம் தான் அரசாங்க பதவியெல்லாம் அரசியல்வாதியெல்லாம். அப்போது இவ்வளோ விஷயம் இருக்குது. இந்த கான்செப்டையும் அது கூட நீங்கள் கொண்டுட்டு போய்க்கணும். அப்போது ஒரு மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரம், அதற்கு அடுத்ததை நிர்வாகம் பண்ணக்கூடிய அதிகாரம், அரசு பதவிகளில் ஒரு நியமனம் பண்ணக்கூடிய ஒரு அதிகாரிகளாக இருக்கக்கூடிய ஒரு கான்செப்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூனியன் அடிமட்ட தொண்டர்களிடம் மக்கள் தொண்டனாக வாழ்வதற்கான செவ்வாசனி கான்செப்டு. இது எல்லாமே இந்த அரசு கிரகத்துக்குள்ளே தாங்க வருது. சம்மந்தம் இல்லாமல் ஒரு 10 பேர் கீழே சண்டை கட்டிகிட்டு இருக்காங்கன்னா, ஒரு மீட்டிங் நடக்குது, சண்டை கட்டிகிட்டு இருக்காங்கன்னா, ஒருத்தன் போய் சொன்னான்னா 10 பேரும் அமைதியாக இருப்பான். அவனுக்கு சனியோ செவ்வாயோ இல்லாமல் இருக்காது. அவன் சொல்லாமல் அவன் கேட்கவே மாட்டான். சூரியன் வளர்த்தவன்லாம் போய் பேச முடியாது. சூரியன் வளர்த்தவன்லாம் ஈகோ பார்ப்பான், ஏதாவது சொல்லிட்டான்னா என்ன பண்ணுறதுன்னு. குரு வளர்த்தவனும் சொல்ல மாட்டான், எவன் சண்டை கட்டினாலும் அழுங்காமல் எஸ்கேப் ஆயிடுவான். ஆனால் சனி செவ்வாய் வளர்த்தவன் 4 பேர் அடிச்சுக்கிட்டு இருந்தான்னா பார்த்துட்டு போகவே மாட்டாங்க. எனக்கு பிடிச்ச கிரகமே இவங்க 2 பேரும் தான். பல போராட்டங்களுக்கு மருந்து தொடங்கினவங்களும் இவங்க தான். பல பேர் அடிச்சுக்கிறதுக்கு காரணம் வளர்க்குறவங்களும் இவங்க தான். அதனால் செவ்வாசனி மாதிரி ஒரு அற்புதமான கிரகம். என்ன ஒரு விஷயம்னா, சொகத்தில் நம்ம சந்தோஷமாக வாழ்கிறதுல கை வச்சுருவாங்க, அவ்வளோதான். உறவுகளில் கை வச்சுருவாங்க. ஆனால் பொதுநலங்கள்லையும் மற்றவனுடைய வாழ்வாதாரத்துக்காக நம்ம இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறதுல 2 பேரும் சந்தோஷப்படுவாங்க, அவ்வளோதான். எனக்கு என்னென்னா, கஷ்டம்னு வந்துருச்சு, இஷ்டமாக கஷ்டப்படுங்க, அவ்வளோதான் நான் சொல்கிற பாயிண்ட்டு. அப்போது நம்மளை சார்ந்தவர்களுக்கு அது காலத்தால் அழியாத ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் செவ்வாசனி கான்செப்டுக்கு. இது ஒரு கான்செப்டில் போகுது. அப்படின்னா இப்போ பாவத்துக்கு வருவோம். இந்த சிம்மம் சூரியன் சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே பாவிகளுடைய தொடர்பு சிம்மத்துக்கு வரக்கூடாது. நீங்கள் சூரியன் உச்சமாயிடுச்சு, நீங்கள் சொன்ன மாதிரி சனி உச்சமாக இருக்குது அப்படின்னா, அந்த வீடு திதிசூன்யமாவோ சிம்மம் திதிசூன்யமாவோ வந்தது அப்படின்னா, நமக்கு அந்த அரசாங்கம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்ம இருப்போம், தலைவரோட பிள்ளையாக கூட இருப்போம். ஆனால் நம்ம அந்த இடத்துக்கு வந்தோம்னா நம்மளை அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு வகையான டார்ச்சராக இருக்கும். நம்ம என்ன பண்ணாலும் கலாய்ப்பாங்க. இதெல்லாம் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது, ட்ரெண்டிங்கில் போயிட்டு தானே இருக்குது எல்லாமே. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, இந்த அரசு வீடுகளும் பாதிக்கக்கூடாது. அதான் கான்செப்ட். இந்த கிரகம் ஒரு பக்கம் போய் இருக்குதுங்கிறதில்ல, அந்த வீடுகளில் ஒரு பாவிகளுடைய தொடர்பு இருந்தாலும் நமக்கு சைடில் ஆப்போசிட்டில் இருக்கிற பார்ட்டி குத்திக்கிட்டே இருப்போம். அது ஒரு விஷயமும் அங்கே உண்டு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இப்போது ஒவ்வொரு மேஷத்தில் இருந்து பார்த்திங்கன்னா 12 ராசிகளுக்கும் உண்டான ஒரு விஷயத்தை எடுத்தப்படா பார்ப்பேன். மேஷம் பார்த்திங்கன்னா, மேஷத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போ நீங்கள் இந்த 4 வீட்டில் பிறந்தாலும் அந்த 4 கிரகம் இருந்தாதானோ மற்ற வகையில் எனக்கு மற்ற ராசிகளுக்கு நான் அந்த ஒரு விஷயத்த சொன்னேன். மற்ற ராசிகளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காதா? மற்ற இடத்துல கிரகம் இருந்ததுன்னா அந்த வாய்ப்பு கிடைக்காதா? இப்போ நான் மீன லக்னத்தில் சூரியன், நான்லாம் கவர்மெண்ட்டுக்குள்ளே போகவே முடியாதா? நான்லாம் அரசாங்க அரசியல்வாதி ஆக முடியாதா? அரசியல்வாதிகளுடைய சப்போர்ட் கிடைக்காதா? அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணம் உண்டு. இப்போ நீங்கள் மேஷத்தில் அந்த மாதிரி கிரகங்கள் வலுத்து, மேசராசிக்குண்டான செவ்வாய் வலுத்து, இந்த மாதிரி ஒரு தசாபுத்திகள் வரும்போது பார்த்திங்கன்னா அதிகார வர்க்கத்தோடு அவனுடைய செயல்பாடு இருக்கும். இது மேஷத்துக்கு உண்டானது. இப்போ நீங்கள் ரிஷபத்துக்கு உள்ளே போனீங்க அப்படின்னு சொல்லின்னு வச்சுங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கராக இருப்பாங்க. ரிஷபராசி
இதனால நமக்கு என்ன கிடைக்கும், இவனுக்கு செய்யணுமான்லாம் நினைக்கவே மாட்டான் ரிஷபராசி. சொல்லிட்டிங்கன்னா உளுந்து 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 பார்த்துட்டு தாங்காசையும் போட்டு செய்கிற ஒரு பவரெல்லாம் வந்து ஹார்ட் ஒர்க்கருக்கு உண்டான உணர்ச்சி வசப்படக்கூடிய எல்லா விஷயமும் வந்து ரிஷபராசிக்கு உண்டு. இப்போ நீங்கள் மிதுனத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் நான் சொல்கிறது மிதுன லக்னங்கள் ராசிக்கு அல்ல. மிதுன லக்னத்துக்கு இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா இது வந்து இயல்பான குணங்க. இந்த அரசு கிரகங்கள் இருந்து தசாபுத்தி நடத்துது, நான் கவர்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டேன், கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருச்சு, யூனியனில் எனக்கு ஒரு தலைவர் பதவி கிடச்சிருச்சு, இல்லை அரசியலில் நான் பணியாற்றுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருச்சு, அப்படிலாம் ஒரு வாய்ப்பு வந்த பிறகு அவனுடைய லக்னம் எது அப்படிங்கிறத வச்சு நான் சொல்கிற பலன். இப்போ 3ஆம் இடம் வந்து மிதுனன்னு பார்த்திங்கன்னா பக்காவான அறிவாளியாக இருப்பான். இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும். ஆனால் அதி புத்திசாலித்தனத்தை அவனை வச்சுருப்பான். எப்படி அவனை கொண்டு போய் எந்த கேட்டகரியில் இவன் புத்தியை மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் இந்த கிரகங்களையும் வச்சுக்கணும். இவன் அடிக்கடி சண்டைக்கு போகிற கிரகமா பிரச்சனை பண்ணுற கிரகம் வலுத்திருக்குதாங்கிறத வச்சு மிதுன லக்னத்துக்கு பண்ணணும். ஏன்னா அவனுக்கு அறிவு மட்டும்தான் இருக்குது. அது கூட யார் வளர்த்துருக்குறாங்கிற வச்சு போஸ்டிங் நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த ஜாதகர்களுக்கு அனுப்புனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பக்காவாக இருக்கும். நிறைய எத்தனையோ பேர் அரசியலில் வந்து மனு தாக்கல் பண்ணுறாங்க இல்லையா, எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் வழியோ வாய்ப்போ கிடைக்கல. இந்த வழியும் வாய்ப்புகளும் எங்கேருந்து வரும்னா திசாநாதன் தான் கொடுப்பான். அந்த அமைப்புகளெல்லாம் இருந்தால் தான் திசாநாதன் கொடுப்பான். நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போது நான்லாம் இருக்கேன், நான் அதில் போகிறேன், ஆனால் எனக்கு அந்த தகுதி இருக்கா இல்லையா அப்படிலாம் கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் இருக்குங்க. 12 ராசிக்கும் இந்த அமைப்பு இருக்கும். ஏன் இருக்காது? எங்கேயா பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதி சூரியன் வருவார்ல, 5ஆம் இடத்துல சூரியன் நட்சத்திரம் மாதிரி இருக்கும்ல, எண்ணம் இல்லாமல் போயிடுமா? எல்லாத்துக்கும் இந்திய ரத்தம் நம்ம உடம்புல ஓடிட்டு தான் இருக்குது. நம்ம முன்னோர்கள் யாராவது ஒருத்தர் இந்த தேசத்துக்காக ரத்தம் சிந்தினவனாக தான் இருப்பான் இல்லையா? அட்லீஸ்ட்டு ஊருக்குள்ளே இருக்கிற ஏதாவது ஒரு பிரச்சனைக்கோ ஒரு கோயிலுக்காவது கொடி தூக்கணுவனாக தானே இருப்பான். எப்படி பார்த்தீங்கன்னாலும் நமக்கு அந்த ரத்தம் பிளட்டில் இருக்க தான் செய்யும் இல்லையா? ரத்தம் நம்ம உடம்புல ஓடும். அப்போது எல்லாத்துக்கும் அந்த விஷயம் இருக்குது. ஆனால் எப்போ எந்த கிரகம் வலுப்பெறுகிறது என்பதை வைத்து தானே அந்த அதிகார பவரை நமக்கு கொடுக்குது. அப்போ அதுக்கு நமக்கு ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னா ரொம்ப மெனக்கடணும், ரொம்ப புண்ணியங்களையும் தர்மங்களையும், இது எல்லாத்தோட யோகங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இதில் இருக்குது. இப்போ கடகராசிலாம் தெரியும், புகழ்ச்சிக்கு கடகராசியில் இருக்கிறவங்க புகழ்ச்சிக்கு மதிமயங்கினவங்க போய் பாராட்டினீங்கன்னா மட்டும்தான் உட்காந்தே பேசுவான். பாராட்டலைன்னா கடகராசி உட்காந்து பேசாது. நீங்கள் எதிர்த்து கேள்வி கேட்டு பாருங்கள், உட்காந்து பேசாது. அவனை பாராட்டி பேசுங்க, தோளில் கைப்பட்டு பேசுங்க, அவங்கக்கிட்ட என்ன கேட்டிங்கனாலும் நடக்கும். அந்த பதவிக்கு போனான். இதெல்லாம் ஒவ்வொரு ராசிக்கும் உண்டு. 12 ராசியை விட இதுக்கு எல்லாத்த விட நேரம் கருதி மணி 2:15 ஆகி போச்சு, நேரம் கருதி முடிக்கிறேன். இது எல்லாத்த விட இதில் ஒரு யோகங்கள்னு ஒன்று இருக்குது. இப்போ மெயினாக இந்த 4 கிரகம், இது யார் வெளுத்தா இன்னொன்று யார் சப்போர்ட் பண்ணணும், இதுக்கு என்ன பாவம், இதெல்லாம் தசாநாதன், இதெல்லாமே சொல்லிட்டேன். எல்லாம் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகே, ஏன்னா நான் பாட்டுக்கு பேசிட்டு புரியாமல் போயிடக்கூடாதுல்ல. அடுத்து இன்னும் ஒரு யோகங்கள்னு ஒன்று இருக்குது. என்னென்னா இந்த தர்ம கர்மாதிபதி யோகம்ங்கிறது, நான் அந்த குரு சனி வலுத்துது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னேன். ஆனால் ஜாதகத்தில் தர்ம கர்மாதிபதி யோகம்ங்கிறத விட 9, 10ஆம் அதிபதிகள் அந்த பாவத்துக்கு 9, 10 சேர்ந்துச்சு அப்படின்னா அவன்லாம் அடிச்சு பட்டையை கிளப்பலாம். நீ எந்த கிரகம் இருந்தாலும் இல்லை, தசாபுத்தி நடக்கணும். இதுவும் அந்த மாதிரி அரசு வீடுகள்லேருந்து தசாபுத்தி நடத்தணும். அது எந்த கிரகமாக இருக்கட்டும், புதன் சுக்கிரனாக இருக்கட்டும். மெயினாக கன்னியா லக்னத்துக்கு வருமா? கன்னியா லக்னத்துக்கு 9, 10 அதிபதி இல்லை, அவங்க எங்கே சேர்ந்தாலும் அந்த யோகத்தை கொடுக்குமா இல்லையா? மகர லக்னத்துக்கு 9, 10 அதிபதி. ஆனால் அவங்க 9, 10 சேரும்போது கொஞ்சம் வேறு மாதிரி வேலை செய்யும்ல. இதில் பாதகாதிபதி அந்தஸ்தெல்லாம் வந்துடும் இல்லைங்க. அது ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா நீங்கள் மகர லக்னத்துக்கு எடுக்கும்போது 6ஆம் அதிபதி இன்க்ளூடிங் உள்ள வரார்ல, கன்னியா லக்னத்துக்கு மட்டும்தான் நச்சுன்னு உட்காரும் புதன் சுக்கிரன். அதே மகர லக்னத்துக்கு சொல்ல முடியாது. 6ஆம் இட ஆதிபத்தியம் பெறாரா இல்லையா? அங்கே ஒரு இக்கணம். நீங்கள் ஜோதிடம் ரொம்ப நம்ம இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி எழுதிக்கிட்டே இருந்தாலோ படிச்சுட்டே இருந்தீங்கனாலும் புரியாது. இவன் தர்ம கர்மாதிபதி வந்தானே, இவனுக்கு ஏன் இந்த பிரச்சனை வருது, ஏன் கடை வருதுன்னா 6ஆம் அதிபதி வேலை செஞ்சிட்ருப்பான். மகர லக்னத்துக்கு கன்னியா லக்னத்துக்கும் ஒன்றும் பலன் சொல்லிட முடியாது. ரெண்டுமே மண் தத்துவம் தான். 2 மண்ணும் வேறு. இவன் கிரசர் மண் அள்ளிக்கிட்டு இருப்பான், அவன் பூமியில் விதைச்சிக்கிட்டு இருப்பான். இவனுக்கு புண்ணியம், ஆனால் இவனுக்கு மார்க்கெட்டிங் பண்ண தெரியாது. கன்னியா லக்னத்துக்கு மகர லக்னம் மார்க்கெட்டிங் பண்ணுவான். 6ஆம் அதிபதி எதிரி எப்படி நம்ம சம்பாதிக்கணும், கம்யூனிகேஷன் பண்ணணும், பிஸ்னஸ் எடு பண்ணணும்னு மகர லக்னத்துக்கு தெரியும், கன்னியா லக்னத்துக்கு தெரியாது.
இதெல்லாம் இருக்குது நிறையா. அந்த எக்ஸிக்யூட் பண்ண தெரிஞ்சான்னா கன்னியா லக்னத்தை அடிச்சிக்க முடியாது. காலர் சத்துவத்தில் போயிட்டா அப்பா எனக்கு அது ஒரு தூக்கமே வராது. அது வேறு கான்செப்ட்டு. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பேச வேண்டியதாக இருக்குது கண்டென்ட்டெல்லாம். இப்போ இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிற விஷயத்தில் குரு சனி மெயினாக உள்ளே வந்துடுவாங்க. இவங்களுடைய கான்செப்ட் அதை விட நம்ம பாக்கியாதிபதியை குரு பார்க்குற காலம் அப்படிங்கிறதெல்லாம் அருமையான சப்போர்ட்டான காலம். நம்ம பாக்கியாதிபதியை கோட்சாரத்தில் வர்ற குரு எப்போவுமே பார்த்துட்டு தாங்க இருக்குன்னா அவன்லாம் கொடுத்து வச்சான். எவனுக்கிட்ட கூட வர முடியாது. கடவுள் அப்படி பாதுகாத்துட்டு இருப்பார். அது எந்த பாவமாக இருக்கட்டும். ஆனால் கோட்சாரத்தில் குரு வரும்போது நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுப்பான். சரி நீ போகிற அந்த போ அப்படின்னு. அப்போ தசாபுத்தி சப்போர்ட் பண்ணுதா, அதை தக்க வைக்கிற வாய்ப்பு கிடைக்குதா, இல்லை கொண்டு போய் இருக்கிற சொத்தை அடமானம் வச்சு விற்றுவிட்டு வந்துடுறோமாங்கிறது நம்ம தசாபுத்தியை வச்சு கணிக்கணும். இங்கெல்லாம் ஜோசியம் ரொம்ப தேவை, அந்த அனுபவம் ரொம்ப தேவை. ரெண்டாவது இந்த குரு, அதாவது தர்ம கர்மாதிபதி யோகம், குருச்சந்திர யோகம் மெயினாக பேசும், குரு மங்கள யோகம் பேசும். இதுக்கெல்லாம் பாருங்கள் குரு செவ்வாய் தான் வருவாங்க. சிவராஜ் யோகமும் பேசும். ஊருக்குள்ளே ஒரு பெரிய ஆள் அவன் நிற்கட்டும்டா விட்றா அப்படின்னா அவனை தான் நிற்க வைப்பான். நீங்கள் பணம் இருக்குது ஏற்கனவே நின்றுருக்கான் அப்படிங்கிற பணம் இருந்து புதுசாக ஒருத்தன் வர்றான், அவங்ககிட்ட காசு இல்லை, ஏற்கனவே நின்று நிறைய சொத்து வச்சுருக்கான், 2 பேரும் சீட்டு கேட்டு வருவாங்க. அந்த ஊருக்குள்ள ஒருத்தன் சொல்லுவான் நீ போதும் இவன் நிற்கட்டும் அப்படின்ட்டானா எவனும் பேச மாட்டான், அவனுக்கு தான் ஓட்டு போடுவான். இது யார் சொல்கிறதுனா சூரியன் குரு சிவராஜ் யோகம் தான் சொல்லும். கண்டவன்லாம் சொல்லிட முடியாது, சொன்ன எடுபடாது. அப்போ இதை சொல்கிறதுக்கு மட்டும்தாங்க குரு சூரியன் உதவுது, வேறு எதுக்கும் உதவாது. அடுத்த கிரகம் வந்துடும். இப்படி அந்த கிரகங்களுடைய அப்போ சிவராஜ் யோகமாக இருக்கட்டும், குருச்சந்திர யோகமாக இருக்கட்டும், குரு மங்கள யோகம், குரு செவ்வாய் கான்செப்டாக இருக்கட்டும், குரு சனி தர்ம கர்மாதிபதியினுடைய கான்செப்ட் ஆகட்டும், இவங்கெல்லாம் தான் நீ எத்தனை நாள் இருக்கணும், நீ எப்படி வேலை பார்க்கணும். இப்போ புதன் சுக்கரன்லாம் சொன்னேன். சுக்கரன் உச்சம் தசாபுத்தி வருது 1-5-9 தான் இருக்குது. போ அந்த தசாபுத்தி காலத்தில் உன்னை நிற்க வைக்குது, சம்பாரிச்சிட்டு வந்துரு, அவ்வளவுதான். இதில் அவன் உலகத்தில் என்னென்ன சந்தோஷம் இருக்குதோ எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடுவான். எல்லாம் எத்தனை வண்டி வாங்கணுமோ, எத்தனை ஃப்ளைட்டில் பறக்கணுமோ எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடுவான். அந்த ட்ரெண்டிங்கில் போகிற ஆள் வந்துட்டுருக்காரு. அதெல்லாம் வந்து என்னென்னா சுக்கர திசையினுடைய யோகாதிபதி தானே நம்ம விஜயிக்கலாம். சுக்கரதசை அடிச்சிட்டு இருக்குது, அவர் வர்றாரு அப்படின்னா கரெக்டாக இப்போ சுக்கரதசை ராகு ஊதி தனியாக விமானம் வச்சு பறந்துட்டு இருக்காரா இல்லையா? எல்லா கிரகங்களும் இன்னைக்கும் அவர் போயிட்டு 2-3 நாள் ஆஃப் ஆகிட்டு வெளில வரும்போது என்ன சொல்கிறான், ஃபுல்லாக அடிச்சுட்டு தூங்கி எஞ்சி வர்றான், படுத்துட்டு வர்றான், அப்படி தானே சொல்கிறாங்க. யார் அதை வச்சா? சுக்கரன் ராகு காம்பினேஷன், வேறு ஒன்றுமே இல்லைல்ல, ராகு காம்பினேஷன் தானே. அப்போ அதானே சொல்லும், அதானே சொல்லுது. நம்ம ஜோசியராக தான் பேசணும், யார் ஜெயிச்சாலும் நமக்கு தேவையில்லை. எந்த கிரகம் ஆக்டிவேஷன் பண்ணுது, அந்த கிரகம் என்ன குணத்தை வெளிக்காட்டுகிறதுங்கிறதான் பாயிண்ட்டு இல்லையா? அப்போது நம்ம யார் அடித்தாலும் யாருக்கு ஃபேவராக நம்ம சொல்லக்கூடாது, நம்ம தாண்டா ஜோசியன்னு சொல்லணும். அவன் இருப்பாங்க நாளைக்கு போயிடுவாங்க, நமக்கு தேவையில்லை. நம்ம ஜோசி எங்கேயும் தோற்றக்கூடாது, அதானே. அப்போது அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த யோகங்கள் சம்பந்தமான குரு சுக்கிரன் குருச்சந்திர யோகம், குரு மங்கள யோகம், தர்ம கர்மாதிபதி யோகம், இது ஒரு பக்கம் அவனை தூக்கி விடுது. அப்படின்னாலும் அடுத்தது பார்த்திங்கன்னா 5-10 தொடர்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு ஜாதகத்தில். இப்போ நீங்கள் 5ஆம் பாவத்தை பற்றி அண்ணா அழகாக சொன்னார், ரொம்ப ஒரு சிறப்பாக சொல்லியிருந்தார். நான் ரொம்ப கவனிச்சு அது 5ஆம் பாவத்தில் நமக்கு தெரியாத ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்கிறாரா. அவர் இன்றைக்கி தான் முதல் மேடையாக இருந்தாலும் அவர்கிட்ட நான் 2-3 பாயிண்ட் சுட்டிருக்கேன். ஏன்னா நம்ம அதைத்தானே கற்றுக்கணும். அப்போது இந்த 5 அதில் வாஸ்தெல்லாம் எடுக்கிறார் பார், அதை விட அருமையான விஷயம். பரணி பாரதி அண்ணாவோட தாக்கங்கள் அது ஒரு அருமையான ஒரு விஷயம். நானே 2-3 பேர்த்த சொல்லியிருக்கேன், வாஸ்துக்கு என்ன கூப்பிட்றத விட இங்கே ஒரு ஆள் அருமையான ஆள் இருக்கார், போய் பாருங்கன்னு. எனக்கு என்ன அருமை, இறைவன் கொடுத்த இந்த ஜோதிடம் கொடுத்த பிரபஞ்சம் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு. ஒரு விஷயம் என்னை கூப்பிட்றாங்கன்னா நான் அதை கற்றுக்கிட்டு தான் அதை போய் செய்வேன். கூப்பிட்டதுக்கப்புறம் தான் அதை கற்றுக்குவேன். எனக்கு வண்டி மளிகை கடைக்கு ஓட்டணும்னு வண்டி போய் நம்ம காய் வாங்கணும்னு போகும்போது நான் டிவிஎஸ் 50 எடுத்து ஓட்டிக்கிட்டு மார்க்கெட் போனேன். அதுக்கு முன்னாடி நான் டிவிஎஸ் 50 தொட்டது கூட கிடையாது. அப்போ காரை வாங்கிட்டு கார் ஓட்டி பழகினேன். ஜோசியம் சொல்லிகிட்டே ஜோசியம் படித்து வந்த அன்னைக்கே நோட்டு வாங்கின அன்றைக்கே ஜோசியம் சொன்னேன், 150 ரூபா வாங்கினேன். இப்படி தாங்க வீடு கட்ட வீடு பேஸ்மெண்ட்டு பூஜை போட்டதுக்கப்புறம் போட சம்பாரித்து வீடு கட்டினேன்.
எதையுமே வச்சு செய்யலை. வச்சு செய்கிறதுக்கான புண்ணியம் ஒன்றுமே இல்லை, பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லை. கிரகம் என்ன பண்ணுது தெரியுமா? நம்ம தம்பி சொன்ன மாதிரி 8ல் இருக்கிற ராகு தான் யோகி சாரத்தில் உட்காந்து எங்கேருந்து எப்படி வரும்லாம் உனக்கு தெரியாது, நீ செய்கிற வேலையை செய், நான் உனக்கு தர்றேன், அவ்வளோதானே கான்செப்ட்டு. அதை செய்யும் முறைன்னு ஒன்று இருக்குல்ல, நமக்கு என்ன தேவை அதோடு நிறுத்திக்கும். கொடுக்குதுங்கிறதுக்காக பூராத்தையும் வளைச்சி போட முடியாதுல்ல, நமக்கு என்ன தேவை அவ்வளோதானே. அப்போது அந்த மாதிரி திடீர்னு கூப்பிடும்போது நேராக டக்குன்னு யூடியூப்பில் போய் பரணி நான் அதை ஓப்பன் பண்ணுவேன். வாஸ்துக்கு என்ன கேட்குறாங்களோ பரணி நான் அதை ஓப்பன் பண்ணி அந்த பாயிண்ட்டை போய் பார்ப்பேன். ஓ இதை எப்படி பார்க்கணுமா, சரி வரேண்ணா அப்படின்ட்டு போய் இல்லைண்ணா நம்ம அந்த இடத்துல போய் தப்பு பண்ணிடக்கூடாது. இப்போ இவங்கள கூப்பிடுங்கன்னா இவங்களாம் பெரிய இடத்துல இருக்காங்க, அங்கே ஃபீஸ் ஒரு பிரச்சனையாக இருக்குல்ல. ஐயோ அவங்களாம் பெரிய ஆளுங்க, நீ வாமா நீ வந்து உனக்கு தெரிஞ்சது சொல்லுமாங்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு கேட்டகரி என்னோட ஃபீஸ் தான் கொஞ்சம் கம்மி, 1.5 லட்சம் 2 லட்சம் 50 75 லெவலில் போகுதுமா, நம்மளதெல்லாம் கொஞ்சம் கம்மி தான்மா. நெல்லுக்கு பாயும் நீர் அங்கங்கே பில்லுக்கும் பாய்கிறது. அண்ணா நான் யூடியூப் பார்த்தே கற்றுட்டு இருக்கேங்கிறேன், நீங்கள் நிஜம்தான். நான் வந்து தெக்கும் நான் வாசப்படி வைக்கிற மடையை வச்சு வர்ற பெண்களுக்கு எல்லாத்துக்கும் தெற்கு வாசலை பற்றி அடிச்சு விட்ருக்கேன். அத்தனை பேர் இன்றைக்கி நல்லா இருக்காளுங்க. ஒரே பாயிண்ட் தாங்க, நான் கசகசன்னா எடுக்க மாட்டேன். இப்போ ஜோதிடத்தில் பேசிகிட்டு இருக்காங்கன்னா ஒரு விஷயத்தை தான் சுடுவேன். இப்போ அவர் சொல்லும்போது தெற்கு வாசல் பெண்களுக்கு நல்லது. ஏன்னா எங்கே தென்கிழக்கு மூலையில் வாசல் வரும், தெற்கு மனையில் அப்படி தான் வாசல் வரும், தென்கிழக்கு அது ஃபார்முலா கரெக்டாக சொல்லணும். உச்சப்பகுதி இது பெண்களுக்கு யோகத்தை தரும். இவ்வளோதானே பாயிண்ட்டு. வா எந்த பொம்பளை தெக்கும்னா ஒரு பொண்ணு கவர்மெண்ட் வேலையில் இருந்தாலும் சரி, 10 ரூபா தைச்சு சம்பாதிச்சாலும் சரி, என்ன தொழில் பண்ணணும்னு வந்துட்டாங்கன்னா தெக்கும்னா தென்கிழக்கு வாசல் போய் உக்காரு, உன்னை எவனும் அசைக்க முடியாது. உட்காந்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நீ ஒரு யூடியூப் பார்த்ததில் தென்கிழக்க தான் சுட்டேன். இதை விட என்ன வேணும் ஒரு விஷயத்தில்? அதுக்கு மேலே அப்புறம் போய்க்கலாம். சஸ்பென்ஸ்லாம் நிறையா சுட்டிருக்கேன், அது வேறு விஷயம். அப்போ ஒரு ஜோதிடத்தை அணுகணும் அப்படின்னா இதில் இப்போ 5-10 காம்பினேஷன் வந்து ஒரு அற்புதமான பதவி வகிப்பதற்கான பதவிகள் போடுவதற்கான ஒரு நிர்வாக பொறுப்பு. என் பையன் வந்து ஹச்ஆராக இருக்கான், என் பையன் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கான்னு பாருங்கள், 5-10 காம்பினேஷன் இருக்கும். 4-10 காம்பினேஷன் ஒரு விதமான காம்பினேஷன். அதெல்லாம் படிப்பில் உயர்வை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காம்பினேஷன். படித்து ஸ்டெப்ஸப்பாக போயிட்டுருப்பான் பார்த்தீங்களா. ஒரு எக்ஸாம் எழுதுறானுங்க, அதில் போஸ்டிங் கிடைக்குமா, இன்க்ரிமெண்ட் கிடைக்குமான்னு கேட்பாங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் 4-10 காம்பினேஷனுக்கு பக்காவாக வேலை செய்யும். நம்ம என்ன அப்ளை சொன்னார் ஒரு விஜய் பண்ணிட்டு 4-12 காம்பினேஷன் அப்படிங்கிறதுனால வீட்டை இது பண்ணி எனக்கும் 4-12 சொல்லும்போது பக்குனுச்சு. ஆனால் அதில் ஒரு என்னென்னா புதன் ராகு சாரத்தில், அவர் கேது சாரம், எனக்கு ராகு சாரம் கரெக்டாக ஈசானியை லைட்டாக குத்துது, அவ்வளோதான். ஆனால் அதில் போனதுலேருந்து நான் தான் சொல்கிறேன், அந்த வீடு ஈசானியம் குத்துது, ஆனால் அந்த ஈசானி வந்து தாய் சிவத்தில் குத்தல, அதனால உங்களுக்கு சூப்பராக இருக்கே. அது வந்து புதன் ராகு 12 தான். ஆனால் நான் கிழக்கும் நாங்கள் போய் வீட்டில் உட்காந்து வீட்டை அவ்வளோ கட்டி போட்டு எல்லாம் சாத்திட்டு போயிடுறீங்க 9 மணி. ஆனால் இங்கே உட்காந்து பேச வேண்டியதானே, எதுக்கு தேவையில்லாமல் வாடகை கொடுத்துட்டு ஆஃபீஸில் இருக்கீங்க. கிழக்கும் நான் வீட்டில் போய் உட்காந்தா என்ன ஆவேன்னு எனக்கு தானே தெரியும். சூரியன் வந்து அவயோகி, நம்ம போய் அங்கே உட்காந்தா என்ன ஆகும், அது திரிசூன்யத்தில். அதனால் வேண்டாப்பா நான் தெக்கும்னாவே இருந்துக்கிறேன்ட்டு 15 வருஷமாக தெக்கும்னால தான் இருக்கேன். அங்கே உட்கார்ந்த நாளில் இருந்து என்னுடைய வளர்ச்சி, அதற்கு தகுந்த மனிதர்கள், அதற்கு தகுந்த பிரம்மாக்களோடலாம் ஈஸியாக உட்கார்ற சந்தர்ப்பங்களையும் பல மேடைகளில் இன்னும் அரசியல்வாதி லெவலுக்கு போயிட்டு இருக்கிறதுனால அதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகளை அந்த தெக்கும்னா மன பெண்களுக்கு கொடுக்குது. அப்போ ஆண்களுக்கு என்ன மனைங்கிறது அவர் யூடியூப் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அதை சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. என்னது பரணி அஸ்ட்ரோ அதெல்லாம் ஃபேமஸானது ஒன்றும் இல்லைங்க. எனக்கு நான் பூரம் அவர் பரணி, எனக்கு பாக்கியத்தில் அவர் இருக்காரா, பேரே பாக்கியத்தில் இருக்குது அப்படி வச்சுக்கோங்க. அவர் இருக்காரா இல்லையா, பேர் யூடியூப் சேனல் பரணியில் இருக்குது. நீங்கள் பாருங்கள், நான் முதல்லலாம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியை சொல்லிக்கிட்டே இருப்பேன். இன்றைக்கி நான் பேசும்போது அவர் தான் வந்து நிற்கிறாரு, அந்த டிவி ஆப்ரேட்டர் தான் வந்து நிற்கிறாரு. அது ஒரு விஷயம் பாருங்கள், அந்த கனெக்டிவிட்டி அப்படி வருது, ஒன்றும் பண்ண முடியாது. பாக்கியத்தில் இருக்காரா, நான் வந்து இதில் ஒரு சூட்சமாக இருக்குது, புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்குங்க.
நான் வந்து எந்த கான்செப்டை நான் 8ல் இருக்கிற ராகு எனக்கு குரு கூட கேதுங்க. அறிவோ பணமோ இதெல்லாம் எனக்கு இல்லைங்க. நான் உண்மையிலுமே ஒத்துக்கிறேன். என்னென்னா 8ல் இருக்கிற ராகு யோகிசாரா குருசாரம் குரு பார்வையில் இருக்குது, கண்ட்ரோல் பண்ணுற இடத்துல தான் இருக்குது, குருவுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கார் ராகு. இவர் மக்கள் தொடர்புன்னு சொல்லக்கூடிய துலாத்தில் தான் இருக்கார். அது ஒரு விஷயம். ஆனால் நான் எங்கே ஒரு மேடையில் போய் என்ன சப்ஜெக்ட் பேசிட்டு வரணும், மற்றவங்களுக்காக பேசிட்டு வரும்போது வேறு கான்செப்ட்டுங்க. அது அந்தளவுக்கு போகிறதில்ல. எனக்கு என்ன பிரச்சனையோ அதை பேசிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக தீர்ந்துடும். இது அண்ணன்ட்ட வந்து போன மேடை இது வரைக்கும் 2 வருஷமாக என்னை கூப்பிடவே இல்லை. அதனால கடன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக வந்து பேசுனேன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பேசியிருப்பேனா? 2 மணி நேரம். 2 வருஷம் கூப்பிடாத காரணம் என்னன்னா 2 மணி நேரம் பேசுறது. 6ஆம் பாவத்தை பற்றி தான் பேசினேன். அதில் 6ஆம் பாவத்தில் இருக்கிற கிரகம், அதனால தான் அந்த தொப்புளுக்கு இப்படிலாம் சொன்னதெல்லாம் அதனால தான். 6ஆம் பாவத்தை பற்றி கன்னி, அந்த நட்சத்திரம், அந்த கடை எப்படி வருது, எப்படி கடை. இதில் ஒரு விஷயம், அவர் பேர் என்ன, அந்த அண்ணன் அருள்முருகன் என்ன சொன்னார்ல, 2ஆம் பாவம் எங்கே இருக்கோ அங்கே காசு இருக்குது, அதை ஆக்டிவேஷன் பண்ணுங்க. அதில் ஒரு சின்ன கரெக்ஷன் என்னென்னா, ஏன்னா நம்ம கேட்டுட்டு பார்த்துட்டு போகக்கூடாது, அது ஒரு விஷயம். அதுக்காக தப்பாக நினச்சிக்காதீங்கன்னா, 2ஆம் அதிபதி எங்கே போய் இருக்குதோ அதை ஆக்டிவேஷன் பண்ண சொன்னார். 2ஆம் அதிபதி போய் அமரக்கூடிய இடம், நீ காசை எங்கே கொண்டு போய் போடுறேங்கிறத சொல்கிறது. அந்த விஷயத்தை நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ண காசு நீ எங்கே போட்டுட்ருப்பேங்கிறது அதிகமாயிரும். 2ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்குதுன்னு தெரிஞ்சிங்கன்னா அது சூப்பர். காசு எங்கேருந்து வருதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அப்போது 2ல் எந்த கிரகம் பார்க்குது, 2ஆம் இடத்துல என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது, 2ஆம் அதிபதி எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் உங்களுக்கு காசு போயிட்டுருக்கும். 2ஆம் அதிபதி 12ல் இருந்தால் அவன் பயங்கரமான செலவாளி இல்லையா? 12ஆம் இடம் ஆக்டிவேஷன் பண்ணோம்னா சிக்கிக்குவோம். புரியுதுங்களா? 2ஆம் அதிபதி 8ல் இருந்தால் ப்ளஸ்ஸு. நீங்கள் 2 8 ஐயோ அப்படின்னு நினைக்காதீங்க. 2ஆம் எந்த ஒரு கிரகமுமே தனக்கு 7ஆம் இடத்துல இருக்கிற கிரகம்தான் அந்த பாவத்தை ஆக்டிவேஷன் பண்ணிகிட்டு இருக்கும். நீங்கள் ராகுன்னா இப்போ ராகுன்னு நினைக்கிறீங்க, எனக்கு கேது தான் எல்லாம் கொடுத்துட்ருக்காரு. அப்படி அல்ல. அது வந்து என்னென்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் அதுக்கு நம்ம நல்ல வசந்தையா தான் ஒரு புக்கு உலகில் ஜோதிடம், அதில் ஒரு அழகாக அவர்கிட்ட இருந்து அந்த ஒரு விஷயத்தை தானே அதுக்கப்புறம் படிக்கவே இல்லை. அந்த புக்கை ஒரே விஷயம் தான் சுட்டேன், வேறு எதையுமே சுடலை. நமக்கு குருமார்கிட்ட போய் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, இவ்வளோதான் கான்செப்ட்டு. ஒரே விஷயம் என்னென்னா, நீ ஒரு ஊரை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு சின்ன டிப்ஸ், நெல்லை வசந்தையா சாரில் ஒரு டிப்ஸ் தர்றேன். ஒரு ஊரை நீ ஞாபகம் வச்சுக்கணுன்னா ஒரு விசேஷத்தை ஞாபகம் வச்சுக்கோ. மாசி மாதம் மகம் எங்கே நடக்குது? மாசி எது? கும்பம். குரு மக நட்சத்திரத்துக்கு வரும்போது தான் என் மகம். அவர் என்னன்றாரு, அப்போது குரு அமர்ந்த வீடு தான் கும்பகோணங்கிறாரு. மாசி சூரியன். அப்போ சூரியன் அந்த பாவத்தை எங்கே பார்க்குதோ அந்த டைமில் அந்த ஊரில் விசேஷம் நடக்குதுங்கிறான். இப்படி எடுங்க, பங்குனி உத்தரத்தை எடுங்க, பூராமே பௌர்ணமி கான்செப்ட் தான். இதில் நான் அரசியல்வாதிகளுக்கு சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், இந்த யோகங்கள் எல்லாம் சொல்லியிருந்தேன். இதில் முக்கியமான காரணம் அமாவாசை பௌர்ணமி டிசைட் பண்ணும். அதிகமாக பௌர்ணமி வளர்ச்சி, சூட்சமதாரிகளுக்கு பூரா அமாவாசை வேலை செய்யும். அது நீங்கள் கவனிச்சிங்க நல்லா இருக்கும். அது 2 இன்னும் பவர்ஃபுல்லாக போகும். நீங்கள் இப்போ நம்ம பங்குனி உத்திரம்னு எடுக்கிறோம். பங்குனி உத்திரம் எங்கே? முருகன் கோவிலில் தான் நடக்குது, பழனி தான் ஃபேமஸ்ஸு. நீங்கள் அதை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரத்தை கரெக்டாக கன்னியில், பங்குனி மாதம் சூரியன், அப்போ கன்னி ராசியை தான் பழனிங்கிறார் அவர். கன்னி ராசியை பழனிங்கிறாரு. அப்போ எந்த மாதத்தில் எந்தெந்த ஊரில் விசேஷம் நடக்குதோ அந்த ஊரை அந்த ராசியாக போடுங்கிறாரு. நீங்கள் இப்படி வச்சு பாருங்கள், ஒவ்வொரு பக்கம் என்னென்ன நடக்குதுங்கிறத வச்சு அந்த நாட்டை அந்த ஊரை அந்த சொந்தக்காரனை கூட அந்த ராசியில் கொண்டு வந்து உட்கார வைக்கலாம். அவ்வளோ விஷயம் வந்து அவர் சொல்லியிருக்கிற டிப்ஸு. அப்போது எந்த ஒரு கிரகத்துக்கும் சூரியனுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிற வீடு தான் சூரியனை பிரகாசிக்க வைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். சூரியன் பார்வையில் அந்த ஊர் பிரசித்தி வாய்ந்ததாக இருக்குதுங்கிறது முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அப்போ சூரியன் சந்திரனுடைய காம்பினேஷன் தான் அது. நம்ம எல்லாத்துக்கும் கோள்கள், நம்ம பூமியில் வாழ்கிறோம் காற்று, அதெல்லாத்த விட சூரியன் தான் நமக்கு பூமி. சூரியன் தானே பூமி. அப்போ சூரியன் எந்தெந்த ராசிகளில் அமர்ந்து எந்தெந்த ராசிகளை பார்க்கிறதோ அந்தந்த ஊரில் அந்தந்த சுபக்கிரகங்கள் இருக்கும்போது அந்தந்த ஊரில் பண்டிகை நடக்கும். பார்த்துக்கிட்டே வந்துட்டுருங்க.
அவர் அந்த ஊரை வச்சு இப்போ சூரியன் இந்த ஊரை பார்க்குறாரு. 7ஆம் பார்வையா, 7ஆம் பார்வைக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அப்போ 7ஆம் பார்வையாக இந்த ஊரை பார்க்குறாரு. அந்த இடத்துல கோட்சாரத்தில் ஒரு சுபகிரகம் இருக்கும்போது அந்த ஊரில் ஒரு திருவிழா நடக்குதுங்க, கும்பாபிஷேகம் நடக்குதுங்க. நெல்லை வசந்தனையா எழுதுனது எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் யோசித்த விஷயம், நம்ம முளைன்னு ஒன்று இருக்குல்ல, அதில் யோசித்த விஷயம். அப்படி ஒரு ஊரில் திருவிழா வைக்கலாமா, ஒரு ஊரில் கல்யாணம் வைக்கலாமா? நீங்கள் அதில் சுபகிரகங்களுடைய சூரியனுடைய பார்வை இல்லாமல் நம்ம ஒரு பேர் போகிற ஒரு விசேஷத்தை பண்ணவே முடியாது. நம்ம ஒரு விசேஷத்தை பண்ணணும் அல்லது ஒரு புரட்சியை பண்ணுறோம், நம்ம பண்ணின விஷயத்தை 4 பேர் பேசணும் அப்படின்னா சூரியனுடைய பார்வை இல்லாமல் பேச மாட்டோம். இது எல்லாமே இதுவும் அரசு கிரகங்கள் தான், ஒளி கிரகங்களுடைய தன்மை தான். நீங்கள் ஒரு லக்னம் ஒரு பிறக்குது, லக்னம் நீங்கள் ஆப்ரேஷனுக்கு வைக்கிறீங்க இல்லையா, இது தங்கபாண்டியன் சுட்டது. லக்னாதிபதி சூரியனை போய் தொடும் பொழுது, லக்னாதிபதி ராகுவை போய் தொடும்போது அப்படி வச்சிங்கன்னா அடுத்து லக்னம் பிறந்த உடனே சூரியனை போய் தொடணும், ராகுவை போய் தொடணும். அப்படிலாம் இருந்ததுன்னா அவெல்லாம் எங்கேயோ போயிடுவான். ஜாதகம்லாம் ஜொலிப்பாங்க. லைஃப்பில் என்ன கஷ்டம் வேணாலும் இருக்கட்டும், அவன் பெரிய மனுஷனாகவே தான் இருப்பான். லக்னாதிபதி 10 பேர்த்து அந்த ஊருக்குள்ளே சொன்னால் தெரிகிற மாதிரி தான் ஒரு வாழ்க்கை வாழ்வான். அது என்ன பொசிஷனில் வேணாலும் இருக்கட்டும், அல்லது அவங்க அப்பனுக்கு வந்துடும் அந்த பேரும் புகழும். அப்போ இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஜோதிடத்தில் இந்த தலைமை கிரகங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ரூலு. இதில் அமாவாசை பௌர்ணமி அதை விட அருமையான விஷயங்கள் என்னென்னா, ஒவ்வொரு கிரகங்களும் பார்த்திங்கன்னா இந்த ராகு 8ல் உட்காந்து தசை நடத்திட்டு இருக்கிற யோகம் ஒவ்வொருத்தையும் போய் நான் பேசும்போது எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு கரெக்டாக கொரோனா டைம்லன்னு நினைக்கிறேன். நான் பேசினது எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு வீடு கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. கார் வாங்கினோடனே பரணி பாரதியார் நான் வீட்டுக்கு வந்தேன். அவனா டேய் பணமே இல்லைடா அப்படின்னு, சரி சீட் இருக்குல்ல நான் எடுத்துக்கிறேன் நீங்கள் காரை வாங்குன்னு 10 லட்ச ரூபாயும் கொண்டு போய் கொடுத்து வெளினா வாங்கினாங்க. புக் பண்ணிட்டு வந்துட்டாங்க. 1 ரூபா கூட காசு இல்லை. போய் எடுத்துகிட்டு வந்துட்டோம், கோயிலில் போய் பூஜை போட்டு வந்துட்டோம். அந்த வாரம் கரெக்டாக இவர் கூப்பிட்டாரு 6ஆம் பாவத்துக்கு பேசுகிறதுக்கு. நீங்கள் 6-4 பரிவர்த்தனையில் காலபுருஷ தத்துவத்தில் தெரியுமா தெரியாதா? ஆயில்யமும் அஸ்தமும் பரிவர்த்தனை இல்லையாங்க 4-6ல். அப்போ ஏங்க வீடு வாங்கினா கார் வாங்கினா லோன் வாங்கணும் கவர்மெண்ட் சொல்லுது. வீடு வாங்கினாலோ கார் வாங்கினாலோ லோன் கொடுக்குறாங்க. கல்யாணத்துக்கு எவ்வளோ லோன் கொடுக்குறது இல்லையில, பொண்டாடியை தூக்கிட்டு போயிடுவோம்ல. நாங்கள் அதில் விவரமாக எல்லாம் இருப்போம். வீடு கட்டுறதுக்கு கொடுக்குறான், நிலம் கார் வாங்குறதுக்கு கொடுக்குறான். ஆனால் வேற எந்த நிகழ்வுக்குமே நாங்கள் என்ன பண்ண முடியும்? 6-7 பரிவர்த்தனை இல்லை காலபுருஷ தத்துவத்தில் இருந்தால் கொடுப்போம்ல. குழந்தை பிறந்தா கூட கவர்மெண்ட் காசு தருது, மனைவிக்கு தருதா? எவனும் சொந்தம் கொண்டாடக்கூடாது. அதான கான்செப்ட்டு. சனி உட்கார்ந்துருக்காரா இல்லையா, விடுவாரா? அதனால் இது காலபுருஷ தத்துவம் 4-6 நட்சத்திரங்களை ஏன் பரிவர்த்தனை பண்ணியிருக்குது. இப்போ நீங்கள் 6-8 பிரச்சனைங்கிறோம். 6-8 நட்சத்திர பரிவர்த்தனை ஆட்டோமேட்டிக்காக இருக்கா இல்லையா? ஒன்றுக்கு ஒன்று கொளுத்த பகை. எதுக்கு 6-8 பரிவர்த்தனை வச்சுருக்கான்? 6-8 பரிவர்த்தனையில் என்ன நட்சத்திரத்தை வச்சுருக்கான்? கேட்டையையும் சித்திரையும் தானே வச்சுருக்காங்க. ஏன் மிருகசீர் எடுத்தாங்க வைக்கலாம்ல? மிருகசீரத்துக்கு வேறு குணம், சித்திரைக்கு வேறு குணம். அப்போது சித்திரை ஃபேஸ் பண்ணுறது வேறு, சித்திரையும் கேட்டையும் ஃபேஸ் பண்ணுறது வேறு, ஆயில்யமும் மிருகசீரிடம் ஃபேஸ் பண்ணுறது வேறு. அப்போது அந்த வீட்டில் டாக்குமெண்ட்ஸாக மட்டும்தான் பேசும். செவ்வாய் வண்டி வாகனங்கள் சொத்தாக தான் பேசும், பங்காளியாக தான் பேசும். உனக்கு பிரச்சனையே பங்காளியே, அண்ணன் தம்பின்னு எவன் தோளில் கை போடுறேன் அவன் தான் வைப்பான் வெட்டு. இதெல்லாமே சொத்துக்கு பங்காளி தாங்க அடிக்கிறான், கேஸ் கொடுக்குறான். வேறு எவ்வளோ கேஸ் கொடுக்குறானா? கொடுக்க மாட்டான். மிஞ்சி போனால் டாக்குமெண்ட்ஸில் பிரச்சனை இருக்குதுன்னு வருவாங்க. அதானே இந்த 6-8க்கு உண்டான கான்செப்டே புதனுக்கும் செவ்வாய்க்கும் இதுதான் கான்செப்ட்டு. அப்போது எனக்கு 4-6 நான் பேசினேன் அன்றைக்கி. நான் 8 தொடலை, 4-6 மட்டும்தான் பேசினேன். அந்த வண்டி பிரச்சனை நிஜமாலுமே அந்த 6ஆம் பாவத்தை 2 மணி நேரம் பேசிட்டு 10 லட்ச ரூபா கடனை கட்டி முடிச்சுனுங்க. 10 லட்சம் ஒரே கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். 3 மாதத்துக்குள்ள ஃபுல் அமௌண்ட்டை கொடுத்துட்டேன். கரெக்டாக அந்த வீடியோலேருந்து வர காலம் நின்றுச்சு. வீடியோ காரையே கடனை கட்டினே எதையாச்சும் ஒன்று பண்ணிருக்கிறவங்கள நான் கேட்குற கேள்வி. நான் சொல்றது நீங்க 2 மணி நேரம் அதுக்கு தான் இந்த சூட்சமத்தை கண்டுபிடிக்கிறவங்க கேட்டுக்காரு. அப்ப எங்க கடனுக்கு கொஞ்சம் கட்டணும்ல நீங்க. அண்ணா இல்லைண்ணா, இந்த வெள்ளியணையில் ராஜன் ஒருத்தர் வருவார். நான் அவர்கிட்ட வாரக்கந்து விஜய் பண்ணிட்டு சொன்ன மாதிரி வாரக்கந்து வாங்கி கட்டினவன் நான். அவரை கொஞ்ச நாள் விட்டாச்சு. எப்படி நேற்று ஏம்மா என்னம்மா யூடியூப்பில் இந்த போட்டு போடுற அப்படின்னாரு அவர். இல்லை இன்னைக்கு வரைக்கும் அவங்க பரம்பரையாக எங்கட தான் பார்த்துட்டு இருக்குது, எல்லாமே எங்கட தான் பார்த்துட்டு இருக்கு. வெளியிடையில் ஒரு வார்த்தை கேட்டாருங்க. என்னென்னா, நான் அப்போ இடமே குடியிருக்கிறதுக்கு இடமே இல்லை, குடியிருக்க வீடு வேணுங்கிற கான்செப்ட். அதில்
பொன்னையாசாமியையும் சந்திரன் அண்ணாவையும் கும்பிட்டு படுக்கணும். நிஜமாலுமே பொன்னையாசாமியும் சந்திரனும் வந்து அந்த நேரத்துக்கு இந்த பராசரர் மன்றம் ஆரம்பிக்கிறோம், அவங்க 2 பேரும் அதுக்கு வழிகாலாக வந்து வர்றாங்க. இவர் வந்து சொல்கிறார், வேண்டுதல் பரிகாரம் சொல்கிறாரு. இந்த பரிகாரத்தை எவனாவது எக்ஸிக்யூட் பண்ணணும்ல, இவர் செய்கிறார். அது நேற்று அன்றைக்கி மைதிலி இதில் கோவையில் சொல்லும்போது எனக்கு அழுவாச்சியே வந்துருச்சு, தாங்க முடியல. பொன்னையாசாமி சொல்லும்போது உனக்கு என்னம்மா வேணும்னு மட்டும்தான் கேட்டேன். ஏன்னா நான் காடு காடாக சுற்றினேன், சித்தர் மாதிரி அலைஞ்சேன், எனக்குன்னு ஒன்றும் இல்லை, அந்த புண்ணியத்தை வச்சு உனக்கு எதாவது செய்ய முடியுமா, உனக்கு என்ன வேணும்னு மட்டும்தான் கேட்டேன் அப்படின்னு. அது சொல்லும்போது எப்படி இருக்கும், அரங்கமே அழுதுச்சு, என்ன அழுகிறது பத்தாதுன்னு. இந்த ஒரு உணர்வு பூர்வமாக அப்படி ஒரு நல்ல ஒரு வீட்டை செலக்ட் பண்ணி டிஸ்பிளேல வெயி. அவர் சொன்னது, நல்ல ஒரு வீட்டை உனக்கு பிடிச்ச வீட்டை செலக்ட் பண்ணு, அதெல்லாம் இந்த பாரபட்சம் பார்க்காத, பங்காவாக வெயி, உனக்கு சீக்கிரத்தில் 90 நாள் அமைண்டினார். 90 நாளில் நான் இடம் வாங்கி வீடு கட்ட ஆரம்பிச்சேனுங்க. அவருடைய அந்த குருக்கேதுக்கு உனக்கு பணம் வர்ற வழியை சொல்கிறேன்னு தான் அவர் அந்த விநாயகர் வந்து எடுப்பார் அஸ்வினி மகம் மூலம் சொன்னார். நான் நம்பினேங்க. அதாவது ஒரு ஆசானோ ஜோதிடனோ ஒரு பரிகாரம் சொல்கிறத ஆத்மார்த்தமாக செய்கிறீங்க பார்த்தீங்களா, அங்கே தான் நீங்கள் ஜெயிக்கிறீங்க. நம்பிக்கை இல்லாமல் செய்யும்போது இப்போ சொன்ன மாதிரி காசி போயிட்டு வேணா, இன்றைக்கி காசி போகிறது ட்ரெண்டிங்கில் இருக்குது. பரணி பாரதி அன்னைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு தெரியல. எல்லா ஜோசியரும் ட்ரெண்டிங்கில் கூட்டிகிட்டு போகிறாங்களாண்ணா, நம்மளும் ஜோசியருக்கு வேறு ஃப்ரீ, நம்மளும் வந்து ஒரு முழுக்கு போட்டு வந்துடலாம். எல்லாரும் காசி போகணுன்ட்டாங்க. இதை விட கொடுமை, காசி போயிட்டு வந்துட்டு ஜாதகம் பார்க்கணுங்க, பார்க்கலாம். நான் ஒரு பரிகாரம் சொன்னேன், அதுக்கு என்னன்றான், ராமேஸ்வரம் போய் சொன்னாங்க, போனேன், காசி போய் சொன்னாங்க, கடைசியாக காசிலே போய் விழுந்துட்டு வந்துட்டேன். இன்னும் எனக்கு கடன் தீர மாட்டேங்குது, எவனும் பணம் கொடுக்க மாட்டேங்கிறான். காசி போனால் பணம் கிடைக்க வாடா காசி போகிறது, எனக்கு புரியல. அது உண்மையாலுமே நான் காசி போன மாதம் நாங்கள் போனோம் பராசரர் குழுவில். என்ன ஒரு ஆத்மார்த்தமான ஒரு அனுபவம் தெரியுங்களா. அதாவது காசி போய் எதையாவது ஒன்று விட்டு தொலைஞ்சிட்டு வாங்குறாங்க, சாப்பிட்றதையோ ஏதாவது ஒரு விஷயத்த விட்டுட்டு வா. அப்போது நம்மளுடைய கர்மாவினுடைய அனைத்தையும் விடணுமா, நம்மளோட ஆசையை விடணுங்க. அதானே நம்ம உடம்புல இருக்கிற அழுக்கெல்லாம் விட்டுட்டு வரணும். அங்கேயும் போய் கடை எவனாவது கொடுப்பானான்னு முடிஞ்ச உடனே நீ குளிச்ச உடனே ஃபோன் பண்ணி, அவங்ககிட்ட போய் காசு கேளு, நான் குளிச்சுட்டு வந்துட்டேன், காசு போயிட்டு ட்ரெயின் ஏறிட்டேன், எனக்கு அவன் காசு கொடுப்பானான்னு கேளு, அந்த இடம் விற்குமான்னு கேளுன்னா என்ன, காசுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு பரிகாரம் எதுக்கு அப்படின்னு தெரியாமையே மனுஷன் வாழ்கிறான்னா என்னத்தை சொல்கிறது? ஜோசியரை வந்து எல்லோரும் குறை சொல்கிறதுங்கிறதல்ல, ஜோசியரை குறை சொல்ல ஜோசியர்கள் பூரா வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை கூறி ஒரு பரிகாரங்கள் சொன்னால் ஆராயாமல் ஆத்மார்த்தமாக செய்யுங்க. ஆனால் அதுக்கு பணம் போடாமல் பரிகாரம் செய்யுங்க. அதுதான் என்னோட வேண்டுதல். பணத்தை போட்டு நீங்கள் எந்த பரிகாரமும் செய்யாதீங்க. உங்களோட உடல் உழைப்பால் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்னவோ ஆத்மார்த்தமாக அதை செய்யுங்கள். ஆசையை துறந்தீர்களானால் ஒரே ஒரு சிம்பிள் கான்செப்ட் சொல்கிறேங்க எல்லா மனிதருக்கும் ஜோதிடருக்கும். பணத்தை எதிர்பார்த்து ஒரு விஷயத்தில் இறங்குனீங்கன்னா அது அடிக்கும். நீங்கள் அதுக்கு ஆப்போசிட் நம்ம சொல்கிறது தான் 7ஆம் பாவம் தான். அதற்கு ஆப்போசிட்டில் இருக்கிற விஷயத்த மட்டும் செய்யுங்க, நீங்கள் கேட்குறது உங்களை தேடி வரும். அதுதான் அங்கே இருக்கிற ஒரு விஷயம். நீங்கள் 8ஆம் பாவங்கிற ஒருத்தனுடைய பிரச்சனைக்கு நீங்கள் உதவி பண்ணினாலும் 2ஆம் பாவம் இயங்கிக்கிட்டே இருக்கும். ஒருத்தனுடைய பிரச்சனையெல்லாம் சரி செய்து கொண்டே இருங்கள். காசை டிசைன் பண்ணி நீங்கள் வந்து பிரச்சனையை கேட்காதீங்க. நீ எனக்கு என்ன தருவ, உனக்கு நான் இதுக்கு பரிகாரம் சொன்னா அன்னைக்கே நீ தொலைஞ்ச. அவனுடைய பிரச்சனைக்கு என்ன செய்யணும்னு நீங்கள் மெனக்கெட்டு பாருங்கள், உங்களுக்கு உண்டான 2ஆம் பாவம் ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்து அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். கூட்டிகிட்டு போகிறதுக்கு கார் வரும், சாப்பிட்றதுக்கு உணவு வரும், முடிஞ்ச உடனே ஃபீஸும் வரும். அவன் ஃபீஸே குடிக்கலினாலும் அதற்குண்டான புண்ணியம் உங்கள் குடும்பத்துக்கு தேடி வரும் என்பதை கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க்கை.